திரைப்படத்துறையை பொறுத்தவரையில கதாநாயகனாக நடிக்கக்கூடிய நடிகர்கள் அவர்களுக்கு வயது ஆனாலும் ஹீரோவா தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில நடிகர்கள் நடிப்பாங்க. இது சில உச்ச நட்சத்திரங்களுக்கு பொருந்தும். ஆனால் அவர்களோடு ஜோடியா நடித்த கதாநாயகிகள் அவர்களுக்கு அடுத்தடுத்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறத நாம பார்க்கலாம். அது மாதிரி இன்னைக்கு சிவாஜி கணேசன் அவர்களோடு ஜோடியா நடித்த நடிகைகள் சிவாஜி கணேசனுக்கு வேறு என்னென்ன கதாபாத்திரங்கள் நடித்தார்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோமா? இது உங்கள் முத்தமிழ் பார்வை. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்றைய இளைஞர்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு உதாரணமா ரஜினிகாந்த் அவர்களுக்கு அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்துல குழந்தை நட்சத்திரமா மீனா நடிச்சிருப்பாங்க. அதே மீனா அவர்கள் எஜமான் திரைப்படத்துல ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இதே மாதிரிதான் சிவாஜி கணேசன் அவர்களோடு நடித்த கதாநாயகிகள் கிட்டத்தட்ட ஒரு 55 கதாநாயகிகள் சிவாஜி கணேசன் அவர்களோடு நடிச்சிருப்பாங்க. அதுல 40 திரைப்படங்கள்ல கதாநாயகியா கே.ஆர். விஜயா அவர்கள் நடிச்சிருக்காங்க. 38 திரைப்படங்கள்ல பத்மினி அவர்கள் கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய கதாநாயகிகள் உண்டு. இதுல ஒரு சில கதாநாயகிகள் அவருக்கு ஜோடியா நடித்ததோடு மட்டுமல்ல, வேறு சில கதாபாத்திரங்களாகவும் நடித்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஜெயலலிதா அவர்களுடைய தாயார் சந்தியா அவர்கள் சிவாஜி கணேசனோடு பலே பாண்டியா திரைப்படத்தில் ஜோடியா நடிச்சிருப்பாங்க. அதே சந்தியா அவர்கள் சாந்தி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தாயா நடிச்சிருப்பாங்க. ஜெயலலிதா அவர்கள் மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்தில் சிவாஜி கணேசனுக்கு மகளாகவும் நிறைய திரைப்படங்கள்ல கதாநாயகியாகவும் நடிச்சிருப்பாங்க. அவர்களே பாட்டும் பரதமும் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தாயா நடிச்சிருப்பாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? அது மட்டுமல்ல, திரைப்பட நடிகர் லட்சுமி அவர்களுடைய தாயார் குமாரி ருக்மணி அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாகவும், ரோஜாவின் ராஜா திரைப்படத்தில் சிவாஜி கணேசனுக்கு தாயாகவும், விளையாட்டு பிள்ளை திரைப்படத்தில் சிவாஜி கணேசனுக்கு மாமியாராகவும் நடிச்சிருப்பாங்க. திரைப்பட நடிகர் லட்சுமி அவர்கள் எதிரொலி, தங்கைக்காக, அருணோதயம் ஆகிய திரைப்படங்கள்ல சிவாஜி கணேசனுக்கு தங்கையா நடிச்சிருப்பாங்க. ராஜராஜ சோழன் திரைப்படத்துல மகளா நடிச்சிருப்பாங்க. உனக்காக நான், தியாகம், ராஜரிஷி, ஆனந்த கண்ணீர், படையப்பா இந்த திரைப்படங்கள்லாம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. திரைப்பட நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் பைலட் பிரேம்நாத் திரைப்படத்துல சிவாஜி கணேசனுக்கு மகளா நடிச்சிருப்பாங்க. அவர்களே விஸ்வரூபம், சந்திப்பு இந்த திரைப்படங்கள்ல ஸ்ரீதேவி சிவாஜி கணேசனுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சுமித்ரா அண்ணனூர் கோயில் திரைப்படத்துல தங்கையா நடிச்சிருப்பாங்க. அவங்களே வீரபாண்டியன் என்ற ஒரு திரைப்படத்துல சிவாஜி கணேசனுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. திரைப்பட நடிகை விஜயகுமாரி அவர்கள் சிவாஜி கணேசனோடு வேறு வேறு கதாபாத்திரங்கள் மாறி மாறி நடிச்சிருப்பாங்க. அதுல பார்மகளை பார் திரைப்படத்துல சிவாஜி கணேசனுக்கு மகளா நடிச்சிருப்பாங்க. குங்குமம், ராஜராஜ சோழன் திரைப்படத்துல சிவாஜி கணேசனுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. பச்சை விளக்கு திரைப்படத்துல தங்கையா நடிச்சிருப்பாங்க. அன்பை தேடி திரைப்படத்துல சிவாஜி கணேசனுக்கு அக்காவா நடிச்சிருப்பாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? கதாநாயகிகள் மட்டும் மாறி மாறி இந்த கதாபாத்திரங்களை ஏற்று நடிப்பார்கள். ஆனால் கதாநாயகர்கள் ஹீரோவா தான் நடிப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். கே.ஆர். விஜயா அவர்கள் சிவாஜி கணேசன் அவருடைய 200வது திரைப்படத்துல ஒரு சிவாஜிக்கு ஜோடியாகவும் 2 சிவாஜிக்கு தாயாகவும் நடிச்சிருப்பாங்க. மனோரமா அவர்கள் ஞானப்பறவை என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவருக்கு ஜோடியாக நடித்திருப்பார். நகைச்சுவை நடிகை இருந்தாலும் ஜோடியாக நடித்திருப்பார் என்பது ஒரு செய்தி. ஆக ஹீரோக்களாகவே நடித்திருக்க அவர்களோடு ஜோடியா நடித்த கதாநாயகிகள் வேறு வேறு கதாபாத்திரங்கள் நடித்தார்கள் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இன்றைய காலகட்டங்களில் பல்வேறு கதாநாயகிகள் அப்படி நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் அக்காலத்தில் வந்த இந்த திரைப்படங்கள் எல்லாம் வெகு சிறப்பாக வெற்றி திரைப்படங்களாக இருந்தது என்பதுதான் உண்மை. ஆக ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரங்கள் சிறப்பாக இருந்தால் போதும், கதை முக்கியம் என்பதே அக்காலத்து திரைப்படங்கள் வலியுறுத்தியிருக்கிறது என்பது இதன் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. நம்முடைய நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.